ஹொசூர் பாகலூர் சாலையில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக அலுவலகத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமார். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வருகின்றார். இந்த சுற்றுப்பயணத்தின் மூலமாக தமிழகத்தின் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் செல்லக்கூடிய அவர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுகின்றார். அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினருக்கு ஆதரவாக வாக்குகளை திரட்டி வருகின்றார். இந்த நிலையில்தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளில் சுற்றுப்பயணத்தில் பங்கு பெறுவதற்காக சென்றிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்திற்கான அதிமுக அலுவலகத்தை இன்று திறந்து வைத்திருக்கின்றார். ஓசூர் பாகலூர் சாலையிலே இந்த கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்திற்கான அதிமுக அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி இந்த அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கின்றார். கிருஷ்ணகிரியிலே நேற்று பல்வேறு இடங்களில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த அவர் இன்றும் சுற்றுப்பயணம் செய்து இரண்டாவது நாளாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுகின்றார். அதிலும் குறிப்பாக தமிழகத்தினுடைய தொழில் முக்கியத்துவம் வாய்ந்த ஓசூர் நகரத்தினுடைய பல்வேறு தொழில் முனைவோர்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிகின்றார். அதன் அடிப்படையில் அதிமுக சார்பில் தொழில் முனைவோருக்கு, குறிப்பாக குறு சிறு தொழில் முனைவோருக்கு எந்த மாதிரியான சலுகைகள் எல்லாம் வழங்கப்படும் என்பதையும் அந்த சுற்றுப்பயணத்தின் பொழுது தொழில் முனைவோரை சந்தித்து அவர் பேசி வருகின்றார். ஓசூர் மாநகராட்சியினுடைய பாகலூர் சாலையில் அதிமுகவின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்திற்கான அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று பிற்பகல் முதல் பல்வேறு தொகுதிகளுக்கும் சென்று கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுகின்றார். தொழில் முனைவோரை சந்திக்கின்றார். ஓசூரிலே இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை கேட்டறிந்துவிட்டு அதன் பிறகு இன்று மாலை தன்னுடைய வழக்கமான சுற்றுப்பயணத்தையும் அவர் மேற்கொள்ள இருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.